பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஒரு சிறு சாட்சியாக ஏற்படுத்தின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது அம்மாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், நான் பிறந்த நேரத்திலே அம்மாவுக்கு ஞாபகம் இல்லாமல் ஒரு 4 நாட்கள் ஞாபகம் இல்லாமல் ஃபிட்ஸ் இருந்தாங்க. அந்த டைமில் ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க. ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க குடும்பத்தில் எனக்கு என்ன பலகீனம் வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி எங்கள் மாமாலாம் அவங்களுக்கு இப்படி ஞாபகம் இல்லாமல் ஆன பிறகு கூட அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் ஜெப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அம்மாவுக்கு 4 நாள் ஞாபகமே வரல. அப்படி இருந்த பிறகும் அப்புறம் விசுவாசத்துலேயே அவங்க சபையார் எல்லோரும் ஜெபிச்சு 4 நாள் கழித்து 5ஆவது நாள் ஞாபகம் வந்திருக்கு. அம்மா எழுந்து அந்த ஆராதனையில் சாட்சி சொல்லி அப்புறமா வீட்டுக்கு நடந்தே வந்திருக்காங்க. போகும்போது கார் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வரும்போது விசுவாசத்தோடு அவர்கள் சாட்சி சொல்லி நடந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவ்வளோ ரொம்ப விசுவாசத்தில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமும் எங்ககிட்ட சொல்லும்போதும் எல்லாம் எனக்கு மேரேஜ் முடிகிறது வரைக்கும் நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை. எனக்கு இந்த காய்ச்சல் மருந்து கூட தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க காய்ச்சல் வந்தால் கூட ஜெபம் பண்ணி அதிலே அப்படியே வளர்த்திட்டு இருந்தாங்க. விசுவாசத்துலேயே வளர்த்திட்டு இருந்தாங்க. ரொம்ப பைபிள் படிப்பாங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. எதுனாலும் அது ஆவிக்குரிய ஜீவியத்திலும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுலையும் எல்லாம் நல்ல முறையில் சொல்லி கொடுத்து நல்லா வளர்த்தாங்க. அப்புறம் நான் மேரேஜ் முடிஞ்சு போன அப்புறம் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் கேட்பாங்க, பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா அப்படின்னு. இல்லைன்னு சொன்னால் 10 அதிகாரம் படிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், பிள்ளைங்களுக்கும் அது மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு பிள்ளைக்கு காய்ச்சல் சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னாலும் ஹாஸ்பிட்டல்லாம் போகாத, உட்காந்து ஜெபம் பண்ண, ஆண்டவர் சுகம் தருவார், ஜெப வீட்டில் போயிருந்து ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ரொம்ப விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் அவர்கள் மகிமைக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள், ஏப்பாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து என் சாட்சி முடித்துக் கொள்கிறேன். யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ, பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தனிமையிலும் வறுமையிலும் லாசு நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எல்லா ஜாதியா, எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும்
பார்க்கலாம். சிலுவையின் கீழ் இயேசுவுக்கு தான் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராமே சுவித் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராமே சுவித் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? പതറിയിടല്ലേ കണ്ണുനീരിലും തളർന്നിടല്ലേ ഞാൻ എന്നും നിന്റെ ദൈവം നീ എന്നും എൻ്റേതാണേ ഞാൻ എന്നും നിന്റെ ദൈവം നീ എന്നും എൻ്റേതാണേ നിന്റെ വിശ്വാസമോ ഭംഗം വരികയില്ല അത് പ്രാപിച്ചിടും നിശ്ചയം അത് പ്രാപിക്കുമ്പോൾ നഷ്ടം ലാഭമാകും ദുഃഖം സന്തോഷമായി മാറും നിന്റെ വിശ്വാസമോ ഭംഗം വരികയില്ല അത് പ്രാപിച്ചിടും നിശ്ചയം അത് പ്രാപിക്കുമ്പോൾ നഷ്ടം ലാഭമാകും ദുഃഖം സന്തോഷമായി മാറും നഷ്ടങ്ങളിലും പതറിയിടല്ലേ കണ്ണുനീരിലും തളർന്നിടല്ലേ ഞാൻ എന്നും നിന്റെ ദൈവം നീ എന്നും എൻ്റേതാണേ ഞാൻ എന്നും നിന്റെ ദൈവം നീ എന്നും என்டேதானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அன்பான மாமியை தந்தார். அவர்கள் மாமி மாதிரி எங்ககிட்ட நடந்ததில்லை. 4 பிள்ளைகளையும் மருமக்களையும் அவங்க பிள்ளைங்கள மாதிரி தான் நடத்துவாங்க. ரொம்ப அன்பாக இருப்பாங்க. என்ன ஒரு சாப்பாடு விஷயமா இருந்தாலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ரொம்ப அன்பு கண்டிப்பு எல்லா விதத்துலேயும் அப்படி தான் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. எங்கள் மேலே ரொம்ப கரிசனையாக இருந்தாங்க. நான் ரொம்ப நாட்களில் ரெய்னாடுக்கு 2 வயசுலேருந்து 3 வயசு வரையும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒருக்க அவனுக்கு ஃபீவர் வந்துடும். அவன் ஃபீவர் வந்தால் ஹை ஃபீவர் ஆகி ஃபிட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த நாட்கள்ல எல்லாம் மாமி சொல்லுவாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக இருந்தாலும் நீ ப்ரேயர் பண்ணு. ஜெபாக்கும் இப்படி தான் இருந்தது. அந்த நாட்களில் நான் அவனை மடியில் வச்சு எப்பவும் ஆண்டவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுவேன். அதே மாதிரி நீயும் ப்ரேயர் பண்ணு. ஆண்டவர் தான் பிள்ளைய நல்ல சுகத்தை தரணும் அப்படி தான் எப்பவும் சொல்லுவாங்க. ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. நான் மேரேஜ் முடிஞ்சு வந்த நேரத்துலலாம் நான் மார்னிங் எழுந்து சமைக்க வரும்போது அவங்க ரூம்லேருந்து எப்பவும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ரேயர் பைபிள் வாசித்து எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க வெளியே வருவாங்க. அதே மாதிரி நல்லா பைபிள் வாசிப்பாங்க. எங்ககிட்டையும் எப்பவும் சொல்லுவாங்க, நல்ல பைபிள் வாசிங்க பிள்ளைய, வசனத்தை படிக்கணும். 1 வருஷத்துக்குள்ளே பைபிளை நீ படித்து முடிச்சிங்கன்னா ஒரு அம்மா பைபிள் கொடுப்பாங்க. அந்த பைபிள் அவங்க சொன்னது மாதிரி எப்போவுமே எல்லா வருஷமும் படித்து முடித்து அந்த பைபிளை வாங்கி அதை பேர பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் வரும்போது அதை பரிசாக கொடுப்பாங்க. அப்படி அவங்க ஆண்டவர் மேலே நல்ல விசுவாசத்தில் பிள்ளைங்களையும் ரொம்ப உற்சாகப்படுத்துனாங்க. இன்னும் அவங்க விட்டு போன ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்யும்படியாகவும் எல்லாரும் நாங்கள் சாட்சியாக பிள்ளைகள் சபைக்கும் எல்லாருக்கும் சாட்சியாக வாழும்படி கேட்டு சாட்சியம். மாமியை குறித்து சில வார்த்தைகளை பேசும்படி விரும்புகிறேன். எங்களுக்கு திருமணமாகி 11 ஆண்டுகள் ஆகிறது. பிள்ளைகள் எல்லாருமே அவங்கக்கிட்ட ரொம்ப ஓப்பனாக பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். அவங்களோட பர்சனலாக யார்கிட்டையுமே சொல்ல முடியாத விஷயங்களை அம்மா கிட்ட ரொம்ப ஓப்பனாக வந்து பேசுவாங்க. எல்லா காரியத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. அண்ணி, கிரேனா இவங்க 2 பேரும் எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அவங்க ஒரு இடம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாவற்றையும் அன்பாக கேட்பாங்க, நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாங்க. என்னிடத்திலும் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சமைப்போம். அப்போ ஃபுல்லாக அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்லா ஜெபிக்கிறவங்க. அவங்க காலையில் 5 மணிக்கு எழும்பி கரெக்டாக ஜெபிப்பாங்க. எங்ககிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் ப்ரேயருக்கு வரணும்னு. கடைசி இந்த நாட்களில்
நாங்களும் அப்படி ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். குடும்ப ஜெபத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க. நான் திருமணமான அடுத்த நாள் ஒரு சனிக்கிழமை கீழே தான் வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அப்போது என்னிடத்துல சொன்னாங்க, குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம், தேவன் இந்த காரியத்தை எங்களுக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்துருக்கிறார், அதனால நாங்கள் குடும்ப ஜெபம் தவறாமல் செய்வோம், ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்ப ஜெபம் செய்யணும், உன்னை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுவார் அப்படின்னு என்னிடத்துல சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளோதான் முடியலைனாலும் குடும்ப ஜெபத்தை அவங்க ஒரு நாளுமே கட் பண்ணதே கிடையாது. சிலருக்கு தெரியும், இங்கே வெளியே வந்து உட்காந்துருப்பாங்க, கரெக்டாக நைட் 8 மணி ஆனால் குடும்ப ஜெபத்துக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ முடியலனாலும் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ண பிறகு நான் போய் படுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அவங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மற்ற மாதிரி உங்களுக்கு அவங்களுடைய ஊழிய பாதை எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள மாதிரி ஒரு ஞாபக சக்தி உள்ளவங்கள நான் பார்த்ததே கிடையாது. நிறைய சங்கீதங்களை மனப்பாடமாக சொல்லுவாங்க, நிறைய பாடல்களை மனப்பாடமாக பாடுவாங்க. நாங்கள் பாட்டு புக்கை பார்த்து பாடுவோம், அவங்க பாட்டு புக்கை பார்க்காமலே பாடுவாங்க. ஆனால் நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்டான்ஸாக மிஸ் பண்ணிட்டா கூட, இல்லை இந்த ஸ்டான்ஸாக இருக்குது இன்னும் நம்ம பாடலை அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் அந்த பாடல், அழைத்தீர இயேசுவே, அந்த அழைத்தீர இயேசுவேலாம் ரொம்ப கண்ணீரோடு அவங்க பாடுகிறத நான் பார்த்துருக்கேன். பாடல்கள் நிறைய பாடல்கள் மனப்பாடமாக பாடுவாங்க. பைபிள் நல்லா ரீட் பண்ணுவாங்க. காலையில் 5 மணி ஜெபத்தை முடித்துட்டு கிச்சனில் உள்ள வேலைகளெல்லாம் செய்துவிட்டு அடுத்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க வேதத்தை வாசிச்சுட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க. என்ன தான் கட்டாயப்படுத்தினாலும், இல்லை நான் பைபிள் படிச்சுட்டு வரேன், எங்கள்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, 10 அதிகாரம் வச்சு படிங்க, வருஷத்தில் ஒருக்கா நம்ம வேதத்தை வாசித்து முடிச்சிடலாம், 10 அதிகாரம் வச்சு வாசிங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் தவறாமல் 10 அதிகாரங்கள் அவங்க வாசித்து முடிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாக வேதத்தை வாசித்து முடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பைபிள் கிஃப்டாக கிடைக்கும், அதை அவங்க பத்திரமா வச்சுருப்பாங்க. வச்சுட்டு பிள்ளைகளுடைய பிறந்தநாள் வரும்போது, எங்கள் பேர பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் வரும்போது, அண்ணியுடைய பிள்ளைகள் சென்னையிலேருந்து வரும்போது அந்த பைபிளை அவங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, சபையை அவங்க ரொம்ப நேசித்தாங்க. ஆராதனை நேரத்தில் நான் இடையில எழுப்பி போய் பார்க்க போவேன். அப்போ ஒவ்வொருத்தராக கேட்பாங்க, இவங்க வந்திருக்காங்களா, யார் வந்திருக்காங்க, யார் வரலை, எல்லாவற்றையும் அவங்க கண்டிப்பாக விசாரிப்பாங்க. எவ்வளோ கடைசி வர பலவீனப்பட்ட அந்த நாட்களிலுமே அவங்க எல்லா ஜெபத்துக்குமே அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து அங்கே ஜெபம் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் உபவாச ஜெபம், பெண்கள் ஜெபம், உபவாச ஜெபம், ஆராதனை எல்லாத்துக்கும் எப்போ முடிச்சுட்டு வருவாங்கன்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் வந்ததென்று விசாரித்து கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே யார் வீட்டுக்கு வந்தாலுமே அவங்கள உட்கார வச்சு நிறைய நேரம் அவங்கள பற்றி விசாரிப்பாங்க. அவர்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க, எந்த இடத்துல திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க, எல்லாவற்றையும் விசாரிப்பாங்க. அதே நேரத்தில் எல்லாவற்றையும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டிலேருந்து யார் வந்தாலும் சரி, யார் வீட்டுக்கு வந்தாலும் இல்லை வெளியே யாரை பார்த்தாலும் எல்லார்கிட்டேயும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. எல்லாரையும் ஆராதனைக்கு கூப்பிடுவாங்க. தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ யாரை பார்த்தாலும் ஆராதனைக்கு கூப்பிடுவாங்க. குடும்பத்தில் எல்லாரையுமே ஒரே மாதிரி நேசித்தாங்க. எல்லாரையுமே ரொம்ப விசாரிப்பாங்க. யார் ஒருத்தரை காணலைனாலும் அவங்கள கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக அவள் வந்து மாமிகிட்ட சொல்லிட்டு தான் போகணுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை இவ சொன்னது அவங்களுக்கு கேட்கல அப்படின்னா, அவள் எனக்கு என்னட்ட சொல்லாமல் போனா அப்படின்னலாம் சொல்லுவாங்க. சர்ச்சில் போய் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னலாம் சொல்லுவாங்க. கிரேனா காலேஜுக்கு போகும்போதும் அப்படி சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். எங்கே போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே போவாங்க. எல்லாரையுமே ரொம்ப விசாரிப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே நல்ல ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. இப்போ பெருஞ்சிலம்பு போகிறோம் அப்படின்னா
ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கெல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், பெருஞ்சிலம்பா அவங்களுக்கு பிடித்த ரொம்ப அதிகமாக அந்த பிளேஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போகிறதுக்கு முன்னாடியே அவங்க என்னென்ன திங்ஸ் எடுத்து வைக்கணும் எல்லாமே ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. அதே போல் அன்னைக்கு 2வது குழந்தை பிறந்தபோது சும்மா செக்கப் போகணுன்னு தான் அவங்க போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம ஸ்டே பண்ணால் என்னென்ன வேணும் எல்லாவற்றையும் அவங்க எடுத்து வைத்திருந்தாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் செக்கப்புன்னு தான் போனாங்க. ஆனால் அங்கே விடலை, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கும் திருமணமாகி ஹேனாக்கும் ஒரு 9 மாதங்கள் அப்படி ஆயிருக்கும். அப்போ எனக்கும் புதியது, வீட்டில் தனியாக இருந்து சமைக்கிறது எல்லாமே. ஆனால் அவங்க எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுத்துருங்க. சிஸ்டர் பேபி அவர்களை பற்றி அம்மா அதிகமாக இன்னும் கேட்பார்கள். ஏதாவது ஒரு வாரம் வரவில்லை என்றால் கூட உடனே ஏன் வரவில்லை, ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. அப்போது அம்மா மரித்த அன்று இரவு முழுவதும் இங்கே இருந்து பாடலை பாடி சிஸ்டர் பேபி அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்தினாங்க. நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். மட்டும் இல்லை, சாட்சி சொல்ல வேண்டும். அப்போது நான் அவங்க சிஸ்டர் பேபி அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். லலிதா அவர்கள்ட்ட கேட்கும்போது மிக சந்தோஷமாக ஒற்றுக்கொண்டு மிக நேர்த்தியாக சாட்சி அம்மாவை பற்றி நல்ல விஷயங்களை சொன்னாங்க. 2 பேருக்கும் பெருஞ்சலம்பில் உள்ள சிஸ்டர் லலிதா அவர்களுக்கும் 3 பேருக்கும் சேர்த்து நான் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் என்னிடத்தில் ஒரு சிறிய ஒரு சாட்சியாக ஏற்படுத்தின தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அம்மாவை குறித்து சாட்சி சொல்ல வாய்ப்பு தந்த அப்பாவுக்கும் என்கரேஜ் பண்ண கிறிஸ்டோபருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவை பார்த்தீங்கன்னா நான் முத்து பிள்ளையாக இருக்கிறபடியாக என்கிட்ட அநேக காரியங்களை எப்பொழுதும் பகிர்ந்து கொள்வாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரி, உலக பிரகாரமான ஜீவியத்தில் சரி, நிறைய காரியங்களை எனக்கு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட தான் எங்கள் 4 பேரை விட என்கிட்ட தான் ரொம்ப பேசுவாங்க. ஃபோன்லேயும் சரி, நேராக நான் இங்கே வந்தால் கூட இங்கே உட்கார வச்சு என்கிட்ட தான் நிறைய காரியங்களை எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேக்ரவுண்டு சிஎஸ்எஃப் ஃபேமிலியில் அவங்க குடும்பத்தில் அவங்களை அம்மாவை மட்டும் ஆண்டவர் தனியாக பிரித்தெடுத்து அவருக்காக 13 வயசில் அவர்கள் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆசாபாசங்களை வெறுத்து ஆண்டவருக்காக முழு நேரமாக அவங்களை அம்மா அர்ப்பணித்து ஜெபித்து விசுவாசத்திலே ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர்ந்து வந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் அவங்க சகோதரிலாம் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஆனாலும் அவங்க அந்த ஃபேமிலி ப்ரேயரை விடாமல் ஜெபிச்சு, அப்புறமா வாலிப பருவம் அடையும் போது கூட அவங்களுக்கு ஊழியக்காரனாக திருமணம் பண்ண வேணும். அவங்களுக்கு நிறைய திருமணம் பார்த்தாங்க. ஆனாலும் அவங்க உபவாசிப்பாங்களாம். உபவாசித்து ஜெபிச்சு கண்ணீரோட விசுவாசத்தோட எனக்கு என்னுடைய துணை அமைய வேண்டுமென ஊழியக்காரர் தான் நான் திருமணம் பண்ணுவேன் என்று ஆண்டவருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவங்க ஜெபித்த வண்ணமாக அருமையான ஊழியக்கார அப்பாவை 1980 திருமணம் பண்ணும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வறுமையிலையும் கண்ணீரோடு அந்த ஊழியத்தை கல்யாணம் முடிந்த உடனே போடி நாயக்கருன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் போய் அப்பாவும் அம்மாவுமாக ஊழியம் செய்வதற்காக கடந்து சென்றாங்க. அங்கே போகும்போது அது ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ். அது பகலில் அவங்க எல்லாருமே ஊழியத்துக்கு அந்த அங்குள்ள ஜனங்கள் எல்லாருமே தொழிலுக்காக போயிடுவாங்க. ஈவினிங் தான் அங்கே போய் வீடு சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அப்பாவும் அம்மாவுமாக சேர்ந்து அந்த ஜனங்களை பார்ப்பதற்காக கடந்து செல்வாங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே புல் வீடு மாதிரி தான் குட்டி குட்டியாக இருக்குமா. அப்போ அம்மா சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால எனக்கு தலையெல்லாம் இடிக்கும், எனக்கு தெரியாது, உத்திரம் எல்லாம் அப்படி வந்திருக்கும், தலையெல்லாம் அடிச்சு தலையெல்லாம் வலிக்கும். ஆனாலும் அவங்க அதெல்லாம் சகித்துட்டு அவங்க ஊழியத்துக்கு போக முன்னாடி கண்ணீரோட ஜெபிச்சுட்டு தான் போவாங்க எப்போவுமே. அப்பாவுடைய ஊழியத்துக்கு பேக் போனாக இருந்து அவங்க ஜெபத்துலேயும் விசுவாசத்துலேயும் அவங்களுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா கண்ணீரோட எப்போ நான் பார்த்தாலுமே அம்மா ஜெபிக்கும் போது கண்ணீரோட விசுவாசத்தோட தான் ஆத்தும பாரத்தோடு ஜெபிப்பாங்க. ஆண்டவரே கொள்ளை பொருளாக ஆத்துமாக்களை தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆத்துமாக்கள்னா. அந்த மாதிரி ஊழியம் செய்து வந்தாங்க. அதுக்கப்புறமா நான் அம்மா வயிற்றில் இருக்கும்போது அவன் கன்சீவாக இருந்த டைமில் அப்பா ஊழியத்துக்கு போயிடுவாங்க. 2 நாள் 3 நாள் அந்த மாதிரியெல்லாம் ஆகும். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் நிறைய சத்தான ஆகாரம் எல்லாம் கிடைக்காது. இப்போனா கன்சீவாக இருக்கவங்க எல்லாம் நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடலாம். அந்த டைமில் அம்மா சொல்லுவாங்க, நான் வெறும் கஞ்சி தண்ணி தான் குடிப்பேன். அந்த மாதிரி ரொம்ப வறுமையில் கண்ணீரின் மத்தியில் நான் ஊழியம் செய்தேன். அப்பா அவங்க பாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிடுவாங்க. 2 டேஸ் கழித்து வருவாங்க. அப்போ ரொம்ப பலவீனப்பட்டிருந்தாங்க அம்மா. அப்போ பிரசவ வலி வரும்போது ஆகஸ்ட் 1 12 மணிக்கு
அவங்க ரொம்ப முடியாத பிறகு அவங்க ஜெபிச்சு அப்பாவுக்கு தெரியாது. இந்த மாதிரி எப்போவுமே முதல் பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க அப்படி கூட போகலை, தனியாக தான் இருந்தாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள ஒரு பாட்டி தான் வந்து பார்த்துட்டுமா அவங்களுக்கு பிரசவ வலின்னு சொல்லிட்டு, சரி அதுவும் முதல் பிரசவம், அவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அவங்க எதுவுமே சாப்பிடனால அவங்களால முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பான்னு சொல்லி கடைசியில் ஆண்டவர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்னை பிரசவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ அடுத்த நாள் மத்தியானம் தான் வந்தாங்க. வரும்போது குழந்தையும் அம்மாவையும் பிள்ளைங்கன்னு சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி ஊழியத்தின் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 பிள்ளைகளையும் சுகமான கட்டில் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதே பிடிக்காது. அவங்க வந்து ரொம்ப விசுவாசத்தில் ஜெபிச்சு என்ன ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தாலும் ஒரு ஃபீவர் வந்தாலும் ஹாஸ்பிட்டல் போங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விசுவாசம். அவங்க எல்லாத்தையும் விசுவாசத்தில் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. அவங்க வந்து விசுவாசிகளே அன்போடு விசாரிப்பாங்க. ஒரு சிரித்த முகத்தோடு எல்லாரையுமே வந்து வரவேற்று அவங்கள வந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே சுவிசேஷம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். அந்த மாதிரி நான் எல்லாமே அதை நோட் பண்ணியிருக்கேன் அவங்க பண்ணுறது. அதே மாதிரி அவங்களோட ஊழியனா ரொம்ப பிடிக்கும். வேத பாட ஊழியம், விபிஎஸ் இந்த மாதிரிலாம் வந்த உடனே அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. நான் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அந்த ஊழியத்தில் கூட அருமையாக அவங்க செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் சொல்லித்தரது ஒழுக்கம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ட்ரெஸ் பண்ணுறது, இப்படி தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அநேக நேரங்களில் வந்து இங்கே கீழே ப்ரேயர் முடிஞ்சிட்டு நாங்கள் அமைதியாக இருப்போம். உடனே கூப்பிடுவாங்க ஃபேமிலி ப்ரேயருக்கு வாங்கப்பா. நான் எல்லாம் சொல்லியிருக்கேன், இப்போ தானம்மா ஜெபிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா. இல்லை, ஃபேமிலி ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் தனி ஜெபம் முக்கியம், ஃபேமிலி ப்ரேயர் முக்கியம். கீழே ஜெபம் முடிஞ்சாலும் கூட நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும். அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய காரியங்களில் ஆவிக்கிற ஜீவியத்துலேயும் சரி எங்களோட நிறைய எங்களுக்கு பகிர்ந்துருக்காங்க. அப்பாவோட ஊழியத்தில் கூட வந்து போகிறாங்க அப்படின்னா வந்து ஜெபிச்சு தான் அனுப்புவாங்க. சொல்லப்போனால் என்ன நிறைய இருக்குது. ஸோ இதோட என்ன சாட்சியம் முடித்துக் கொள்கிறேன். இவ்வளோ சாட்சிகளை கேட்டோம். இந்த சாட்சிகள் அம்மாவுடைய அடக்க ஆராதனை அன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோஆர்டினேட் பண்ணுற பாஸ்டர்லாம் சொல்லி வச்சுருந்தேன். நேரம் அதிகமாக ஆயிடுச்சு. வெளியே எல்லாரும் வெயிலில் நின்றுட்டு இருந்தாங்க. நமக்கு பெருஞ்சளவு போனோம். ரொம்ப நேரம் ஆனதுனால அன்னைக்கு சொல்ல முடியலை, ஸ்தோத்திர கூட்டத்தில் சொல்ல முடியலை. இன்னைக்கு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அம்மாவை பற்றி கண்டிப்பாக 2 வார்த்தைகள் சொல்லணும். இங்கே ஆராதனைக்கு கீழே வர முடியாத அந்த டைம் மேலே அவங்க இந்த சேரில் இருந்துகிட்டே இருப்பாங்க. கேமரா வழியாக அங்கே டிவியில் லைன் கொடுத்துருந்தோம். ஆராதனை அந்த டிவியில் பார்த்து இதில் இருப்பாங்க. மேலே அந்த ஆராதனையை பார்த்து அவங்க ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. நான் இடையில மேலே போனேன்னா, இங்கே எதுக்கு வந்த? தண்ணி குடிக்க வந்தேம்மா, ஓடிப்பா கீழே போ அப்படிம்பாங்க. கேட்பாங்க யார் யார் வந்திருக்காங்க, ராஜமாமா ஃபேமிலி வந்திருக்காங்களா, ஜோய்சன் வீட்டில் வந்திருக்காங்களா, புனிதா சிஸ்டர் ஃபேமிலி வந்திருக்காங்களா, ஒவ்வொருத்தரையா அந்த சந்திரமி சிஸ்டர் ஃபேமிலி ஒவ்வொருத்தரையாக கேட்பாங்க. கில்பட்டவங்க ஃபேமிலி வந்திருக்காங்களா. அப்போ யாராவது வராமல் இருந்தால் இப்போ ஏன் வரல, ஃபோன் பண்ணி கேளு. இந்த சின்ன பிள்ளைகள் வந்திருக்கு, எல்லாரையும் கேட்பாங்க. அப்படி சில வருஷங்கள் அப்படி இருந்தாங்க. கீழே வர முடியாமல் இருந்தாங்க. அப்புறமா வெளியே வர முடியாது, ரூமில் இருந்து ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைம் எழும்பி இருந்து இந்த டைமில் ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. கடைசியாக அவங்களுக்கு கொஞ்சம் சுயநினைவு இல்லாமல் இருந்தது. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோம். ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. உடனேயே நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ராஜன் மாமா ஃபேமிலி, ஜோய்சன் அவங்க ஃபேமிலி உடனே வந்தாங்க. அங்கே கில்பர்ட் அவங்க அம்மாவும் அதே டைமில் ஐசியூவில் இருந்தாங்க. அப்போது கில்பர்ட் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப நேரம் நாங்கள் யாராவது ரொட்டேஷனில் நானோ அப்பாவோ தம்பியோ தங்கச்சி என் ஒய்ஃபு அள்ளின்னு யாராவது இருப்போம். கில்பர்ட் அவங்க கிட்ட சொன்னாங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், நானே பார்த்துக்கலாம். ஏன்னா அப்பப்போ கூப்பிடுவாங்க, பேரை கூப்பிட்டு மெடிசன் வாங்கிட்டு வாங்க, தண்ணி கொண்டு வாங்க, ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. அப்போ கில்பர்ட் அவங்க சொன்னாங்க, நான் பார்த்துக்கலாம் அப்படி சொன்னாங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. அப்புறமா ராஜன் மாமா ஃபேமிலி ரொம்ப நேரம் வந்திருந்தாங்க. ஜோய்சன் வீட்டில் ரொம்ப நேரம் வந்திருந்தாங்க. லலிதா மாமி கிட்ட சொன்னாங்க, நான் இருக்கிறேன் வெளியே, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, நான் இருக்கிறேன் நீ போ. நான் இருக்கிறேன், இல்லை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் புனிதா சிஸ்டர் ஃபேமிலி, சந்திரமதி சிஸ்டர் ஃபேமிலி, இவங்கெல்லாம்
ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருந்து அம்மாவை பார்க்கறதுக்காக மட்டும் இல்லை, எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சுதா நர்ஸ் அவங்க, ரஜினி நர்ஸ் அவங்க சொன்ன உடனே ஓடி வந்து நம்ம அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஐசியூவில் போயிடலாம். அங்கே ஒர்க் பண்ணவங்க ரஜினி நர்ஸ் அவங்க, சுதா நர்ஸ் அவங்க நம்மளை விட மாட்டாங்க. கெஞ்சி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் கூட விட மாட்டாங்க. ஓடி போய் அம்மாவை பார்த்து என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா விசுவாசிகளும் அன்பாக வந்து பார்த்தீங்க. உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணி இங்கே வந்து வீட்டில் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுடைய இங்கே நீங்கள் எல்லாருமே சபை விசுவாசிகள், பெருஞ்சலம் சபை விசுவாசிகள் எல்லாருமே அறிஞ்ச உடனே உங்கள் வீட்டில் ஒரு நபருக்கு எவ்வளவு கஷ்டமோ, எப்படி கவனிப்பீங்களோ, எந்த அளவிற்கு விசாரிப்பீங்களோ ரொம்ப விசாரிச்சிங்க. எல்லாருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அப்புறமா மரித்த அன்று இரவு முழுவதும் தூங்காமல் சாந்தபுரம் சித்தி அவங்க ஃபேமிலி, இந்த ராஜன் மாமா ஃபேமிலி, லலிதா மாமி ஃபேமிலி, இவங்க நிறைய பேர் நைட்டு ஒரு நிமிஷம் தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக இருந்தாங்க. மற்ற விசுவாசிகள் ரொம்ப நேரம் இருந்து பாடல்கள்லாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. கடைசி நாட்களில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு அவங்க கட்டில் பக்கத்தில் 10 நிமிஷத்துக்கு தண்ணி கேட்பாங்க. அப்போது கட்டில் பக்கத்தில் ஒரு சின்ன கட்டில் போட்டு என்னுடைய ஒய்ஃப் ஆலிஸ், தம்பி ஒய்ஃப் ஆட்லின், கிரேனா, அவங்க அந்த ஒரு நைட்டில் ஒரு டைமை செட் பண்ணிப்பா. இத்தனை மணி நேரம் நீங்கள் இருக்கணும், இத்தனை மணி நீங்கள் இருக்கணும். பக்கத்தில் இருந்தால் ரூமில் பக்கத்தில் இருந்து தண்ணி கொடுத்து ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. 3 பேருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். மிக நேர்த்தியாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தனியாக விடாமல் மிக நேர்த்தியாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். நன்றி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.